இந்தியாவை அதிர செய்த மிக பயங்கரமான குற்றச்சம்பவம் இன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் அரங்கேறி இருக்கிறது. ஒரு வெறி பிடித்த கும்பல் கொடூர ஆட்டம் ஆடி உள்ளது. அவங்களோட குறி யார் அப்படின்னா, இராணுவ அதிகாரிகளை குறிவைத்துள்ளது. இராணுவ அதிகாரிகளோட ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுடைய தோழிகள் இருவரில் ஒருவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. இந்தியாவையே இந்த விவகாரம் உலுக்கி இருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். மத்திய பிரதேச மாநிலத்தில் 2 இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த இராணுவ வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இராணுவ ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் ஸ்கூல்லேருந்து தன்னுடைய தோழிகளோட ஒரு காரில் வெளியே போகிறாங்க. இப்படி 2 இராணுவ வீரர்கள், அவங்களுடைய தோழிகள் 2 பேர். திடீரென ஒரு கும்பல் வருகிறது. சுமார் 7 பேர் அந்த கும்பலில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. துப்பாக்கி வச்சிருக்காங்க, பயங்கர ஆயுதங்கள், கத்தி, கொம்பு உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. இப்படியாக அந்த கும்பல் அந்த காரை சூழ்ந்து விட்டது. சூழ்ந்த பிறகு அந்த கும்பல் துப்பாக்கி காட்டி மிரட்டுறாங்க. 2 பேரை மட்டும் அங்கிருந்து விடுதலை செய்கிறாங்க. நல்லா அடிச்சிடுறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண், அதாவது ஒரு இராணுவ வீரர் அவருடைய தோழி, இருவரை மட்டும் விடுவிச்சு போறீங்க, 10 லட்சம் ரூபா கொண்டு திரும்ப வரீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவர் அந்த இடத்துலேருந்து போறார். தன்னுடைய நண்பனுடைய தோழிக்கும் என்ன ஆயிற்று என்று பயந்து கொண்டே போறாரு. இவருடைய உயரதிகாரிக்கு தகவல் சொல்றாரு. உயரதிகாரி போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு. இராணுவ படை, போலீஸ் படை, இது எல்லாமே சம்பவம் நடந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கொடூர கும்பலை சேர்ந்தவர்கள் ஆள் இல்லை. இவர்கள் இருவர் மட்டும் தனியாக இருந்தனர். உடனே அவர்களை அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. பாதிக்கப்பட்ட 4 பேரையும் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகுதான் உண்மை தெரிய வந்தது. ஒரு பெண் அங்கே பாலியல் கூட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்று இராணுவத்தினர் அதிர்ந்து போனார்கள். போலீஸுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா அது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எப்படியாவது அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 10 ஸ்பெஷல் டீம்ஸ், சிறப்பு அதிரடி படைகளை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு. ஆனால் அவர்களால் எத்தனை பேர் பிடிக்க முடிந்தது என்று கேட்டீர்களாயின் வெறும் 2 பேரை மட்டும்தான் இதுவரை பிடிக்க முடிந்தது. மீதம் 5 பேர் அங்கே இல்லை. அந்த 2 பேரில் ஒருவர் ஏற்கனவே இது போல வேறொரு வழக்கில் சிக்கியிருக்கிறதாக தகவல் சொல்லப்படுகிறது. போலீசார் சுமார் 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கூட்டு கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, துப்பாக்கி வைத்திருந்தது, கொள்ளையடித்தது, இதுபோல சுமார் 5 செக்ஷன்ஸில் இந்த வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு விசாரணை செய்து வருகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இராணுவத்தினரிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. சாதாரண மக்களை இந்த மாதிரி கும்பல் டார்கெட் பண்ணுவாங்க. மக்களால் திரும்ப எதிர்த்து போராட முடியாது. அங்கே சில நேரங்களில் இது போன்ற பாலியல் கூட்டு வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இராணுவத்தினருக்கே அந்த நிலைனா, 2 இராணுவத்தினர் இருந்திருக்காங்க, அவங்க 7 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஆயுதத்தோடு இருந்திருக்காங்க. இராணுவத்தினருடைய பெண் தோழி ஒருவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மத்திய பிரதேசம் என்பது பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலம். 2 பேர் கைது, இன்னும் 5 பேரை தேடி வருகிறார்கள். பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் என்பதால் இப்போ ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் எல்லா எதிர்க்கட்சிகளும் ரியாக்ட் செய்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்ட ஒழுங்கினுடைய நிலையை ஆளும் அரசு கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு பெண் பாதிக்கப்படும் போதே தீவிர நடவடிக்கை எடுத்தால் குற்றம் செய்பவர்களுக்கு அச்சம் இருக்கும். இதுபோல குற்றம் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால், அப்போ முந்தைய குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சரியாக தண்டிக்கவில்லை. குற்றவாளிகளுக்கு குற்றத்தை செய்ய ஒரு பயம் இல்லை. அதன் காரணமாக தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க என்று ஆளும் பாஜக அரசை கடுமையாக சாடி இருக்கிறார்கள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மற்ற எதிர்க்கட்சியினரும். சரி, பிரியங்கா காந்தி இந்த சம்பவத்தை கண்டிக்கும் போது இன்னொரு சம்பவத்தையும் கண்டித்திருக்கிறார். இந்த 2 சம்பவங்களுமே நேற்று அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது. அந்த இன்னொரு சம்பவம் என்ன கேட்டிங்கன்னா, அப்படியே மத்திய பிரதேசத்துலேருந்து மேலே போனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம். பொதுமக்கள் விடியற் காலையில் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பெண்ணுடைய சடலம் ரோட்டில் கிடக்கிறது. தலை இல்லை, தலையை வெட்டி எடுத்து விட்டார்கள். உடலில் ஆடை இல்லை. அதிர்ந்து போகிறாங்க பொதுமக்கள்லாம். போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து பார்த்தா அவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. உடனே சிசிடிவி கேமராலாம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பெண் தனியாக
இரவில் நடந்து வருவது மட்டும் பதிவாகி இருப்பதாக போலீஸ் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கேயும் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறியிருக்கிறதா என்று விசாரிக்கிறார்கள். காரணம், அந்த பெண்ணின் உடலில் ஆடை இல்லை, அது மட்டும் இல்லாமல் தலையை வெட்டி எடுத்து விட்டார்கள். இது என்ன இவ்வளவு கொடூரமாக அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் மும்முரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். எங்கேயாவது உமன் மிஸ்ஸிங், அதாவது ஒரு பெண்ணை காணவில்லை என்று புகார் கொடுத்திருக்கிறார்களா என்றும் பார்த்து விட்டார்கள். அது போன்ற புகார் வரவில்லை. எனவே இந்த பெண் யார் என்பது தொடர்பாக அவங்க சிசிடிவி காட்சிகளிலிருந்து எடுக்கப்பட்ட போட்டோவை தற்பொழுது போலீசாரே வெளியிட்டு இந்த பெண் யார் என்று அடையாளம் தெரிவிங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். எனினும் இது போன்ற ஒரு மிகப்பெரிய குற்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆங்காங்கே குற்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் எதிர்க்கட்சி குறிப்பாக பிரியங்கா காந்தி இந்த சம்பவத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். காங்கிரஸாரும் சரி, சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, மற்ற கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, பாஜக ஆட்சி செய்யும் மாநிலம்தான் உத்தரப்பிரதேசமும். இது போன்ற ஒரு வெறி செயல் அங்கே அரங்கேறி இருக்கிறதே, அப்படின்னா சட்டத்தின் மீது குற்றவாளிகளுக்கு என்ன பயம் இருக்கிறது என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இனி ஒருவர் இது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடாத வண்ணம் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் பெண்ணுடைய சடலம் தலை இல்லாமல் இருந்த நிலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய நடந்து வர காட்சி சிசிடிவியில் பதிவாயிருக்கு. வாகனத்தில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து சாலையில் தலை துண்டிக்கப்பட்ட அந்த பெண் வீசப்பட்டிருக்கிறாரா அல்லது எவ்வாறு இந்த சம்பவம் நடங்கேறி இருக்கிறது என்பது போலீஸுக்கே புரியவில்லை. அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஏதாவது க்ளூ கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 குற்ற சம்பவங்களையும் தேசத்தையே உலுக்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.